எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறதுல. ஆக்சுவலாக ராம் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னன்னு சொல்லப்போ, நான் இதோட ட்ரெய்லரை பார்த்தப்ப நான் திரும்ப போயிட்டு நம்ம வேற ட்ரெய்லரை பார்க்குறோமா, இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப போய் பார்த்தேன் அதோட மேக்கிங். ஆக்சுவலாக ஒரு படைப்பாளி எப்படி வேண்டுமானாலும் அவருடைய திறனை அந்த காலத்தின் தேவைக்கேற்ப மெருகூட்டி கொள்ள முடியும். ரெலவன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த காலத்திற்கு நம்மளால ரெலவெண்டா இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சில நேரங்களில் ராம் சாரை பற்றி பேசினப்போ அல்லது மாறிலாம் பகிர்ந்ததெல்லாம் கேட்டப்போ ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப நகைச்சுவை உள்ள உணர்வு தான். என்னுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ரொம்ப சீரியஸான பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நினைக்கிறவங்களாம் ரொம்ப மனதுக்குள்ள ரொம்ப ஜோவியலான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க தான். அவங்களால தான் அந்த மாதிரியான நுட்பமான உணர்வுகளையும் சொல்ல முடியும். இந்த படம் ஒரு லைன் சொல்லுதுன்னு எனக்கு தோணுச்சு. த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் முதல் நோக்கம் வாழ்வது தான். அர்த்தமுள்ள பேச்சுக்களை விட விளையாட்டான ஸ்வீட் நத்திங்ஸ் தான் வீட்டை வந்து ரொம்ப மேன்மையானதாக மாத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நுட்பமா எப்போ பார்த்தாலும் அந்த விஷயம் அந்த வீடுகளுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவா பேசணுங்கிற ஒரு காலத்தை நோக்கி போறப்ப இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப அவசியமானது அப்படின்னு தோணுது. மனிதன் மகத்தானவன், ராமோட வார்த்தை தான். மகத்தானவர்கள் சிம்பிளானவங்களும் இருக்கலாம். சாதாரண குறைகளோடு எளிமையான சிக்கல்களோடு அது ஜெயிக்க முடியாத நபர்களாகவும் கடந்து போகலாம். இந்த பறந்து அந்த ஈகோ எல்லாத்தையும் உடைக்குதுன்னு தோணுது. நீ கட்டாயமா ஒரு பெர்ஃபெக்டான ஆளா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஈகோவை உடைக்குது. சிறு தோல்விகள்லாம் தோல்விகள்னு எடுத்துக்க வேண்டிய கணக்கு இல்லை. அதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்காகவும் சாதிப்பதற்காக மட்டுமே பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி உலகம் ஒரு திசையில ஓடுறப்போ வாழ்வதற்காக தான் மனுஷன் பிறந்திருக்கான்னு சொல்ற ஒரு படமா நான் இதை பார்க்கிறேன். பட் இப்ப இருக்க ஒரு ஜென்சிக்கு அல்லது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப லைட்டா நான் ராம ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அப்போ நான் கேட்டேன், எனக்கு ரெண்டு ராம் தெரிகிறாரு. நான் இதுக்கு முந்தைய படைப்புகளை பார்க்குற ராமும் இந்த ராமும் வேற வேற இல்லை, அதே ராம் தான், அதோட இன்னொரு வெர்ஷன் இது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அப்படியான ஒரு படமா இருக்கு. ஸோ பெரியவங்களுக்கு எவ்வளோ தேவை, சின்னவங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையும் தாண்டி ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, இந்த சூழலுக்கு இந்த மாதிரியான படங்கள் அவசியப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளம் இயக்குநர்கள்லாம் அதுதான் தொடர்ச்சியா பகிர்ந்தாங்க. they got excited because ஒரு காலத்தினுடைய சூழலை ஒரு படைப்பு அதை வந்து அந்த அந்த கோணத்துல நமக்கு அதை சொல்லணும். சில நேரங்கள்ல வந்து மிக முக்கியமானது எதுனா, ஒரு பாப்புலிஸ்ட் ஐடியாவுக்கு எதிராக ஒரு உண்மையாக இருந்தால் அதை பேசணுங்கிற துணிச்சல் தான். ஸோ எல்லாரும் வெற்றி நோக்கி ஓடு அல்லது ஜெயிச்சுக்கிட்டே இரு அல்லது நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா நம்மளை மாத்திட்டு இருக்கிறப்ப சிறு பிள்ளைகளோடு ஒரு சாதாரண மனிதனாக வாழுவதில் இருக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அது இந்த படத்தில் மேம்பட்டு தெரிகிறது. அதை ராம் தனக்கே உரிய விஷயத்துல சொல்லிக்கிறார். ராம் டச்சுங்கிற இந்த ஒரு பாட்டிலே நான் பார்த்தேன். நீங்க சன்ரைஸ் பார்த்தது இல்லையா, உங்க அப்பா உங்களை சன்ரைஸ் பார்க்க கூட்டியா இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டார். இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்சை டிவியில பார்க்கவும் நமக்கு பிடிக்கும், ஆனால் நம்ம போய் கிரவுண்ட்ல பார்க்குறப்ப ஒரு ஃபீல் கிடைக்கும். அது என்ன, எல்லாரோடய சேர்ந்து பார்க்குறப்ப அந்த வைப் நம்ம மேலே ஓட்டும். தேட்டரில் உங்களுக்கு அந்த வைப் இந்த படத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் படம். அதை நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப அது ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும். மற்றவங்க சிரிக்கிறது, அவங்க சிரிக்கிறது, மனுஷனுக்கு வந்து முதல்ல யாராவது சிரிக்கணும், அந்த இனிஷியேட் பண்ணுறாங்கல்ல, அவன் சிரிச்ச பிறகு அழுகிறது அப்படிதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் இந்த படம் கொடுக்கும். ஸோ கோ டு தேட்டர்ஸ். அப்புறமா ஒரு எப்போ அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரில் வருதுன்னு நான் கேட்டேன் ராம்கிட்ட. 3 மாசமா என்னமோ சொன்னார். ஓகே 3 மாசமாடா, சீக்கிரம் கொஞ்சம் சுருக்குவியா, சரி ஓகே. அந்த அதே மாதிரி ரிப்பீட்டடா சில படங்களை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 2-3 படங்கள் அப்படி பார்த்தேன் நான். டூரிஸ்ட் ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி படங்கள் ரிப்பீட்டடா பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். இந்த படம் அந்த மாதிரியும் ஒரு இது இருக்கு. எனக்கு சித்தார்த் கிளம்பிட்டாப்ல நினைக்கிறேன். சித்தார்த் ஒரு வேண்டுகோள் வச்சாரு, அந்த வேண்டுகோளை தான் நான் திரும்ப வைக்கணும்னு நினைக்கிறேன். ராம் 6 மாசம் இல்லாட்டியும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்க பண்ணுங்க. we need your content. okay, so looking forward, all the very best, and again thanks to everybody. and இது again சித்தார்த் சொன்ன மாதிரி எங்க படம்னு நாங்க சொல்லலாம், பிகாஸ் ஹாட்ஸ்டாரோட படம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிவாக்கு ஸ்பெஷலா. ஓகே, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு மம்முட்டி ஒரு இன்டர்வியூ எடுப்பாரு, எங்க படம்லாம் பாத்துறாதீங்கன்னு. இந்த படம் மம்முட்டியே பாராட்டுவார் உங்களை. வாழ்த்துக்கள், குட் லக், தேங்க்யூ எவ்ரிவன். பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.